ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க. உலகம் உங்கள் கையில். நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பீங்க. இப்பயுமே உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க கொடுக்குறதா. ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு கவர்மெண்ட் ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இது மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் எலிஜிபிள் தான் ப்ரோ, லேப்டாப் எனக்கு உண்டு. ஆனால் எங்கள் காலேஜில் எனக்கு கொடுக்கல. ஆனால் எங்கள் காலேஜ்லேயே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ காலேஜில் கேட்டால் ரெஸ்பான்ஸ் இல்லை. அது எப்படி ப்ரோ எனக்கு லேப்டாப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். யூஜி ஸ்டூடெண்ட்ஸும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இதில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பேஸ் 2, அதாவது பேஸ் 1 வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. பேஸ் 2 எப்போ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 அந்த கிரெடென்ஷியல்ஸை எப்படி வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். அதை பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இதில் இந்த கிரெடென்ஷியல்ஸில் எனக்கு எம்டியாக இருக்கு ப்ரோ, இது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வந்து எப்போ கிளைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓவரால் அது போக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் ஆன் பண்ணும்போது பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. ஸோ அதில் பேட்டரி யூஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அதுக்கு எப்படி சர்வீஸ் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. ஃபுல்லாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே அஃபீஷியலாக சொல்லியிருக்க ரிப்ளையை நான் சொல்ல போகிறேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வைஸாக சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதாவது எல்கார்ட் பொருளில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து FAQ, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அதாவது நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு அவங்களே வந்து சொல்யூஷன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் வைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கோட லேப்டாப் ஸ்கீம் வந்து அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதாவது 5th ஜனவரி 2026 உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் உலகம் உங்கள் கையில். இது என்ன ரீசன்ஸ் அப்படின்னா ஸ்கில் கெயின் பண்ணுறதுக்காக, அது போக வந்து நிறைய நீங்கள் இந்த கோடிங் ரிலேட்டடாக IT ரிலேட்டாக போகிறக்காக சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எலிஜிபிலிட்டி, இந்த லேப்டாப் வாங்கினா யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸோ இன்ஜினியரிங்கு, மெடிசின், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், ஃபிஷர்ஸ், லா, பாலிடெக்னிக்ஸ், IITI இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கவர்மெண்ட் சைடில். கீழே கொடுத்துருக்க ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா தமிழ் புதல்வன், புதுமை பெண், 7.5 ரிசர்வேஷன், ஆதி திராவிட், ட்ரைபல், BC MBC ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு. ஸோ இது போக வந்து உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 2.5 lakhs கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குலாம் உண்டு. ஸோ எல்லாமே இம்மிஸ் போர்ட்டலில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேப்டாப் வந்து எலிஜிபிள் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க லேப்டாப்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதுவும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் வந்து ஆன்லைன் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுக்கு. ஸோ ஆன்லைன்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், இதில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. ஸோ அதை கிடையாதுன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆனால் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயுமே கொடுக்கல. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட், அதாவது இந்த மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக வந்து ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் காலேஜில் இம்மிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டாஸில் நீங்கள் உங்கள் காலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு அப்ளிகேஷனும் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்கிறத சொல்கிறேன். ஸோ நாலாவது வந்து லேப்டாப்ஸ் வந்து எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி 2026 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பேஸ் பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் லேப்டாப்ஸ் வந்து கொடுக்குறா வந்து சொல்லியிருக்காங்க. இதோட கிரைட்டீரியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது வந்து ஃபைனல் இயர், ப்ரீ ஃபைனல் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் பேஸ் எப்போ முடியும் கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு February 2026 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் பேஸ் எப்போ அப்படின்னா அது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபஸ்ட் பேஸ் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து அதை தொடர்ச்சியாக ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எலிஜிபிள் கிரைட்டீரியா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து லேப்டாப் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தீங்களா, அந்த டவுட் தான். நான் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கேன். நான் எலிஜிபிள் தான், ஆனால் எனக்கு லேப்டாப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் படித்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்து உங்கள் நேம் வந்து அந்த அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வரல, பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் வரல, லேப்டாப் கொடுக்குற லிஸ்ட்டில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் திரும்ப. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இம்மிஸ் போர்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேஸாக February 2026 வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிவைவ் பண்ணிட்டு, ஸோ அது போக வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அடுத்த பேஸில் அடுத்த அப்கமிங்கில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா உங்கள் காலேஜில் திரும்ப அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. செகண்ட் பேஸில் கிடைக்கலாம். ஸோ இல்லை அப்கமிங்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேஸில் எப்படி வந்து லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேஸாக. ஃபஸ்ட்டு பேஸ் பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் லேப்டாப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து உண்டு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பேஸ் பொறுத்த வரைக்கும் 2025, 2026 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேஸ் எப்போ அப்படிங்கிறது தெரில. ஆனால் அது தொடர்ச்சியாக அடுத்த பேஸில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த 10 லட்சம் லேப்டாப்ஸ், மொத்தமாக 20 லட்சம் லேப்டாப்பு. ஃபஸ்ட்டு 10 லட்சம் லேப்டாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்லையும்,
அடுத்து வந்து செகண்ட் பேஸ்லேயே வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் பேஸ் தான் ஓடிட்டு இருக்கு. பிப்ரவரி முடிகிற வரைக்கும் அந்த ஃபஸ்ட் பேஸில் முடிச்சுருவாங்கிற மாதிரி தான். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருப்போம். 8GB RAM, ஸோ உங்களுக்கு லினக்ஸ் கொடுக்குறாங்க, Windows 11 கொடுக்குறாங்க, Microsoft 365 இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணுற மாதிரி. இதில் நிறைய பேர் கேட்டது இந்த Microsoft 365 பெர்மனெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எந்த ஒரு டைம் டியூரேஷனும் கொடுக்கல. அதனால் Microsoft 365 கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அது பெர்மனெண்ட் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பேக் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Perplexity Pro எப்போ கிளைம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் சொல்லி கொடுத்துருந்தாங்க, நம்மளும் பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு வந்து இதில் கிரெடென்ஷியல்ஸ் பிப்ரவரியில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது Perplexity AI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மாதம் தான். ஸோ இது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மித்தெல்லாம் RAM எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க. Acer, HP, Dell இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்னா இதில் இருக்க எல்லாருமே தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த லேப்டாப்பை காசு கொடுத்து எதுவும் பண்ணணுமா காலேஜில் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு காசுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா காலேஜுக்கு உங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு தனியாக பட்ஜெட்டுக்கு வந்து அதாவது நீங்கள் காசு கொடுத்து லேப்டாப் வாங்க தேவையில்ல. நீங்கள் காலேஜில் வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ணுறத பற்றி பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை பற்றி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கு, ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வாரண்ட்டி வந்து அவைலபிளாக இருக்கிற பற்றி தெரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கினா அந்த ஃபைல் சர்வீஸ் ரெக்வஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. 3 இதுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி எங்களுக்கு சர்வீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அதை வந்து வாக்கின் சென்டர்னா ஒன்றும் இல்லை, பக்கத்துலேயே நம்ம இதுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 38 டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது போக வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணினா கேட்போம், அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கால் பண்ணி பார்த்தேன், பட் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் அந்த Microsoft 365 நான் வந்து கிரெடென்ஷியல்ஸ் உள்ள போய் பார்த்தேன்னா எனக்கு எம்டிஆர் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து நான் கேட்ட வரைக்கும் காலேஜில் இன்னைக்கு தான் நான் லேப்டாப் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ வாங்கின உடனே அந்த Microsoft 365 கிரெடென்ஷியல்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து ஷோ பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஜனவரி 3rd வீக்கோ 2nd வீக்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Perplexity Pro வந்து நான் வந்தோடனே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.